ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் சூப்பரான சுவையான கலர்ஃபுல்லான கேசரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. நாம் ரவை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ ரவையை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வறுக்கும்போது மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கோங்க. அதே மாதிரியே ரவையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆனால் ரவையும் அந்த நெய்யும் சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததும் நம்ம அதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நாம் இப்போ தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதனால் நான் இன்றைக்கி 6 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் ரவை எதுவுமே ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்வீட் பண்ணும்போது அதில் லைட்டாக சால்ட் போட்டோன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ரவை கட்டி கட்டி ஆயிரும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரவையை ஆட் பண்ணணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ரவையை ஆட் பண்ணாதீங்க. கல்யாண வீட்டில் இந்த கேசரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, அந்த ஃப்ளேவருக்காக. நான் இன்றைக்கி எந்த எசன்ஸும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு எசன்ஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் பைனாப்பிள் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. அந்த தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு ரவை. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரவை வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கலருங்க. அடுத்து நான் இன்றைக்கி 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எதுக்காக நாம் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதுக்கப்புறம் கூடுதலான சுவை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் செவந்ததும் நம்ம அதில் திராட்சை பழத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி கொஞ்சம் வறுபட்டுருச்சு. நம்ம இந்த டைமில் திராட்சையை ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்ததும் நம்ம அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் திராட்சையும் கேசரியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இதில் நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா செரி பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.